அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்கத்துஹு. சஹாபி பெண்கள் வரிசையில் இன்று நாம் பாசமிகு அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இஸ்லாமிய பேரரசை வழிநடத்தி சென்று கொண்டு இருந்தார்கள். காருண்ய நபி அவர்கள் உலகம் முழுவதற்கும் அருட்கொடையாய் அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. ஆகையால் அவர்களின் பெருங்கருணை எல்லா படைப்பினங்கள் மீதும் அதிகம் அதிகம் பொழிந்து கொண்டு இருந்தது. நபி அவர்களின் திருமுகச் சமூகம் நாடி வரும் எந்த மனிதரும் வெறுங்கையோடு திரும்பி செல்வதே கிடையாது. வறியவர்கள், வீடு வாசல் இல்லாத ஏழைகள் வள்ளல் நபி அவர்களை தேடி வருவார்கள். தம் தேவைகளுக்கு பரிகாரம் பெற்று திரும்பி செல்வார்கள். ஒரு நாள் வெளுத்த நிறமுடைய ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சமூகம் வந்தார். அவருடைய முகம் மலர்ந்தும் வியக்கத்தக்க முறையில் ஒளிவீசி கொண்டும் இருந்தது. வயது முதிர்ந்த அப்பெண்ணை கண்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாயே, என் அன்பு தாயே என்று அழைத்து கண்ணியத்தோடு எழுந்து வரவேற்று மிக்க மரியாதையோடு அவரை அமரச் செய்தார்கள். தாயே, இன்று இவ்வளவு சிரமம் எடுத்து இங்கு வரவேண்டிய காரணம் என்ன என்று வினவினார்கள். இறை தூதரே, எனக்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுகிறது. அதை தங்களிடம் பெற்று செல்லலாம் என்றுதான் வந்தேன் என்று அப்பெண்மணி பதிலளித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டகத்தை தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பெண்மணி சொல்கிறார்கள், இறை தூதரே, பயணம் செய்வதற்கேற்ற கோவேறு கழுதையோ ஒட்டகமோ எதுவும் இப்போது என்னிடம் இல்லை. என்றைக்கேனும் தொலைதூர பயணம் செய்ய வேண்டியதாயின் பெரிதும் சிரமம் ஏற்படுகிறது என்று கூறுகின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை புரிந்தவாறு கூறுகின்றார்கள், அப்படியானால் ஒரு ஒட்டக குட்டியை வரவழைத்து தருகிறேன் என்கிறார்கள். அதற்கு ஐமன் ரலி கூறுகிறார்கள், ஐயையோ, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒட்டக குட்டி எனக்கு எதற்கு? எனக்கு ஒரு ஒட்டகம்தான் தேவைப்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு ஒட்டக குட்டியைத்தான் தருவேன். அதற்கு உம்முல் ஐமன் ரலி கூறுகிறார்கள், ஒட்டக குட்டி என்னுடைய தேவையை நிறைவு செய்யாதே, என்னுடைய சுமைகளை சுமந்து செல்ல அதனால் இயலாதே, எனக்கு ஒட்டகத்தை தாருங்களேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தங்களுக்கு ஒட்டக குட்டி தான் கிடைக்கும், அதில்தான் உங்களை நான் பயணம் செய்ய வைப்பேன். இவ்வாறு கூறியபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணியாளரிடம் சாடை செய்தார்கள். அவர் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒட்டகத்தை கொண்டு வந்து அதன் கடிவாளத்தை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாயே, பாருங்கள், அது ஒட்டகத்தின் குட்டிதானா அல்லது வேற எதுவுமா? இப்போது அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அருமையான நகைச்சுவையை புரிந்து கொண்டு தம்மை அறியாமலேயே சிரிக்கலானார்கள். நபி அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அங்கு இதனை பார்த்து கொண்டிருந்தவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கண்ணியம் அளித்து வந்த இடையிடையே இவ்வாறு நகைச்சுவை செய்யும் அளவு உறவுமுறை கொண்டிருந்த பெண்மணியின் பெயர்தான் உம்மு ஐமன் ரலி. அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்களின் பெயர் பரக்கத் ஆகும். மக்கள் அவர்களை உம்முல் லிபா என்று அழைப்பது பழக்கம். இவர்களின் தந்தை தௌலபா இப்னு அம்ர் என்பவர் அபிசீனியா நாட்டுக்காரர். இவர் மக்கமா நகருக்கு எப்போது எப்படி வந்தார் என்பது பற்றி வரலாற்றில் தெளிவு இல்லை. ஆனால் நம்பகமான தகவல் இதுதான், அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் முன்பு இவர் விவரம் அறியும் பருவமுடைய சிறுவராய் இருந்தார்கள். நபி அவர்களின் தந்தை அப்துல்லா இவரை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். அப்துல்லா மரணம் அடைந்த பிறகு தஹலபா அன்னை ஆமினாவிடம் பணியாளர் இருந்து வரலானார். அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அன்னை ஆமினாவுக்கு தேவையான பணிகளை செய்து வர இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஹலீமா சஹதியா என்னும் செவிலி தாயிடம் 6 அல்லது 7 ஆண்டுகள் வரை வளர்ந்து வந்த நபி அவர்கள் பின்னர் தம் தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். கொஞ்ச நாடுகளுக்கு பின் அன்னை ஆமினா அவர்கள் குழந்தை முகம்மதையும் தௌலபாவின் மகள் உம்மு ஐமனையும் அழைத்து கொண்டு மதினாவுக்கு சென்றார். இதுதான் மதினாவுக்கு அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் வருகையாகும். அப்போது அவர்களின் வயது 6 அல்லது 7. மதினாவில் ஆமினா அம்மா அவர்கள் பனு நஜ்ஜார் குடும்பத்தில் தங்கியிருந்தார்கள். அது நபி அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு தாய்வழி பாட்டனாரின் குடும்பமாகும். மூவரும் மதினாவில் ஏறக்குறைய 1 மாத காலம் தங்கி இருந்துவிட்டு மக்காவுக்கு திரும்பினார்கள். வழியில் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள அபுவா எனும் இடத்தை அடைந்த போது அன்னை ஆமினா அவர்கள் திடீரென நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்தார்கள். அன்னை ஆமினாவின் திடீர் மரணம் குழந்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு ஐமன் ரலி ஆகியோருக்கும் கடும் துயரத்தை அளித்தது.
அப்போது உம்மு ஐமன் ரலி விவேகத்துடன் செயல்பட்டார்கள். சிறிதும் ஊக்கம் இழந்திடாமல் அன்னை ஆமினாவின் உடலை அங்கேயே அடக்கம் செய்தார்கள். பிறகு நபி அவர்களை அன்போடு பேணிக்கையாக அழைத்து கொண்டு சோகமே உருவாய் மக்கா நகர் வந்தடைந்தார்கள். அங்கு சிறுவர் முகம்மதே அப்துல் முத்தலிப் தன் நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் கூறி தன் பொறுப்பில் வளர்க்கலானார். தன் பேர குழந்தையை கண்காணித்து பேணி வரும்படி உம்மு ஐமனை பணித்தார். பேரறிஞர் இப்னு சாஹித் ரஹ்மத் கூறுகின்றார், நபி அவர்கள் ஆமினா அன்னையோடு மதினாவில் தங்கியிருந்த போது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை உம்மு ஐமன் ரலி வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருந்தார்கள். அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள், மதினாவில் தங்கியிருந்த போது யூதர்களில் சிலர் குழந்தை முகம்மதை பார்த்தார்கள். அவர்களில் ஒருவர், இந்த சிறுவர் இறுதி நபியாய் வருவார் போன்று தோன்றுகிறது. இந்த ஊர்தான் இவர் ஹிஜ்ரத் செய்து வரும் நகரமாய் இருக்கும் என்று கூறியதை நான் கேட்டேன். அவருடைய பேச்சு என் உள்ளத்தில் நன்கு பதிந்து விட்டது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வாலிபம் அடைந்த போது சொத்து பங்கீட்டில் உம்மு ஐமன் ரலி அவர்கள் நபி அவர்களின் பங்கில் வந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமனுக்கு உரிமை வழங்கினார்கள். உம்மு ஐமன் ரலி அவர்கள் முதலில் உபைத் இப்னு தைத் என்பவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். இவர் மதினா நகரின் கஜ்ரத் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு முன்பு உபைத் மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்து குடியேறினார். அங்கு உம்மு ஐமனுக்கும் அவருக்கும் திருமணம் நடைபெற்றது. வரலாற்று சான்றுகளிலிருந்து தெரிய வருகிறது. அதாவது நபித்துவம் வழங்கப்பட்ட பிறகு உம்மு ஐமனுடன் உபைதும் இஸ்லாத்தை தழுவினார். ஏனெனில் சில அறிவிப்புகளில் அவர் ஒரு அன்சாரி நபித்தோழர் என்று காணப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு கொஞ்ச நாட்களில் உபைத் ரலி அவர்கள் உம்மு ஐமனை அழைத்து கொண்டு மதினாவுக்கு சென்று விட்டார். அங்குதான் அவ்விருவருக்கும் ஐமன் ரலி எனும் குழந்தை பிறக்கிறது. ஐமன் ரலி பிரபலமான நபி தோழராய் திகழ்ந்தார். ஐமன் ரலி பிறந்த பிறகு உபைத் ரலி அதிக காலம் உயிர் வாழவில்லை. ஹிஜ்ரத்துக்கு பல ஆண்டுகள் முன்னரே மதினாவிலேயே உபைத் ரலி அவர்கள் மரணம் அடைந்து விடுகின்றார்கள். உபைத் ரலி அவர்கள் மரணம் அடைந்த பிறகு உம்மு ஐமன் ரலி அவர்கள் பால் குடி மறந்து விட்டிருந்த தம் மகன் ஐமனை தூக்கி கொண்டு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அன்னலார் அவர்கள் உம்மு ஐமனை அன்புடன் வரவேற்றார்கள். நபி அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களின் கூட்டத்தில் இவ்வாறு கூறினார்கள், எவரேனும் சுவனத்து பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினால் அவர் உம்மு ஐமனை மணந்து கொள்ளட்டும். இதனை கேட்டதும் ஜைத் இப்னு ஹாரிஸா ரலி அவர்கள் உம்மு ஐமனை மணந்து கொண்டார்கள். நபித்துவத்தின் 7ஆம் ஆண்டு இத்தம்பதிக்கு உசாமா ரலி அவர்கள் பிறந்தார்கள். தந்தை ஜெயித் ரலி அவர்களைப் போன்று உசாமா ரலி அவர்களும் நபி அவர்களின் அன்புக்கு உரித்தானவர்களாய் திகழ்ந்தார்கள். அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்ட பிறகு முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நற்பேற்றை அடைந்த முஸ்லிம்களில் உம்மு ஐமனும் ஒருவர். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால முஸ்லிம்களுக்கு எதிரிகள் எண்ணற்ற தொல்லைகள் அளித்தார்கள். வரலாற்றின் துன்பம் மிகுந்த இந்த அத்தியாயம் ஓரிரை கொள்கையில் இறுதி மூச்சு வரை நிலைத்து நிற்பதற்கான அழகிய முன்மாதிரியாகும். அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்கள் இத்தகைய வீர வரலாற்றின் ஒரு அங்கமாய் திகழ்ந்தார்கள். ஆம், கொடுமை புரிய துணிந்துவிட்ட எதிரிகள் இப்பெண்மணியை கூட விட்டு வைக்கவில்லை. நிலைமை கட்டுக்கடங்காமல் போன போது அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். நபித்துவ 5ஆம் ஆண்டில் இது நடந்தது. இந்த ஆண்டு 11 ஆண்களும் 4 பெண்களும் ஹிஜ்ரத் மேற்கொண்டனர். பிறகு நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு 83 ஆண்கள் 13 பெண்கள் கொண்ட பெருங்கூட்டம் ஒன்று தாய்நாடு துறந்திட இசைந்து அபிசீனியா சென்றது. அவர்களை தவிர இன்னும் அதிகமான முஸ்லிம்கள் தனிப்பட்ட முறையில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். உம்மு ஐமன் ரலி அவர்கள் இத்தகைய முஹாஜிர்களில் ஒருவராய் திகழ்ந்தார்கள். அன்னை உம்மு ஐமன் ஹிஜ்ரத் செய்த காலம் எது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆயினும் பெரும்பாலானோரின் கருத்து இதுதான். நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டுக்கு பிறகு அபிசீனியாவுக்கு சென்று அங்கே பல ஆண்டுகள் தங்கி இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் எனும் செய்தி கிடைத்த போது உம்மு ஐமன் ரலி அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். இவ்வாறு அவர்களுக்கு 2 ஹிஜ்ரத்துகளின் சிறப்பு கிட்டியது. அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது பத்ரு போர் நடந்து முடிந்திருந்தது. பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில் உஹத் போர் நடந்த போது உம்மு ஐமன் ரலி அவர்கள் ஓரளவு முதிய வயதை அடைந்து விட்டிருந்தார்கள். ஆயினும் இறைவழியில் புனித போர் நடந்து கொண்டிருக்கும் போது வெறுமனமே வீட்டில் உட்கார்ந்திருக்க அவர்களின் உள்ளம் விரும்பவில்லை. எனவே போர் வீரர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதிலும் காயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் பிற பெண்களோடு சேர்ந்து ஈடுபட்டார்கள்.
உஹதுக்கு பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடந்த கைபர் யுத்தத்திலும் உம்மு ஐமன் ரலி கலந்து கொண்டு இதே பணிகளை ஆற்றினார்கள். அவர்களின் மகன் ஐமனும் கைபர் யுத்தத்தில் கலந்து கொண்டு வீரத்தோடு போரிட்டு ஷஹீதானார் என்று சில அறிவிப்புகளில் தெரிய வருகிறது. ஆயினும் பெரும்பாலான வரலாற்று நூல்களில் கைபர் போரில் ஷஹீதானவர்களின் பட்டியலில் ஐமன் ரலி பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நடைபெற்ற ஹுனைன் போரில் கொல்லப்பட்ட வீரர்களின் உம்மு ஐமனை சேர்த்துள்ளார். மேலும் எழுதுகின்றார், ஹுனைன் போரில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நபி அவர்களோடு போர்க்களத்தில் நிலைத்திருந்த நபி தோழர்கள் 8 பேரில் ஐமன் ரலி அவர்களும் ஒருவர். அந்த எண்மரில் ஐமன் ரலி மட்டுமே ஷஹீதானார்கள். தம்முடைய அருமந்த புதல்வர் ஐமன் ரலி மரணம் அடைந்தது குறித்து உம்மு ஐமன் பெரிதும் பொறுமையை கடைபிடித்தார்கள். தம்முடைய பேரரும் ஐமனின் மகனுமாகிய ஹஜ்ஜாஜை தம் அரவணைப்பில் எடுத்துக்கொண்டார்கள். இவர் பிற்காலத்தில் சிறப்புக்குரியவராய் வளர்ந்து மதீனாவின் பெரும் தலைவர்கள் ஒருவராய் திகழ்ந்தார். இவரிடமிருந்து சில நபிமொழிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஹிஜ்ரி 8இல் ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் ரோம் நாட்டு கிறிஸ்தவர்களோடு நடைபெற்ற முஹ்தா போரில் அன்னை உம்மு ஐமனின் கணவர் ஜயித் இப்னு ஹாரிசா ரலி வீரமரணம் அடைந்தார். அப்போது உம்மு ஐமன் ரலி கண் கலங்கினார். ஆயினும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஆதரவும் அவரின் கவலையை பெரிதும் குறைத்தது. முஹ்தா போருக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள். அந்த படையில் அபூபக்கர் ரலி, உமர் ரலி, அபு உபைதா ரலி, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலி மற்றும் சயீத் இப்னு ஜயித் ரலி போன்ற பிரபலமான மூத்த நபி தோழர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஆயினும் நபி அவர்கள் இளைஞரான உசாமாவைத்தான் படைத்தளபதியாக நியமித்தார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட ஆரம்ப காலத்தில் நிகழ்ந்தது. ஆயினும் நபி அவர்கள் படை புறப்படுவதற்கு கட்டளையிட்டார்கள். படை மதீனாவை விட்டு புறப்பட்டு ஜூரிஃப் எனும் இடத்தில் முகாம் அமைத்திருந்தது. அதற்குள்ளாக மதீனாவில் நோயுற்றிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல்நிலை மேலும் மோசமானது. ஹாசிம் கிளையில் பெரும்பாலானவர்கள் மரணம் அடைந்ததை அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்கள் பார்த்திருந்தார்கள். ஆகையால் மரணப்படுக்கையில் இருந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டதற்கான சில அறிகுறிகள் அன்னை உம்மு ஐமனுக்கு தெரிந்தது. அவற்றின் மூலம் நபி அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிய போகின்றார்கள் என்பதை உறுதியாய் அறிந்த அவர்கள் உடனே உசாமாவுக்கு தூது அனுப்பி மதீனாவுக்கு வாருங்கள் என அறிவித்தார்கள். செய்தி அறிந்ததும் உசாமா ரலி அவர்கள் முக்கியமான நபி தோழர்கள் சிலரை அழைத்து கொண்டு மதீனா திரும்பினார்கள். உம்மு ஐமன் ரலி அவர்கள் அண்ணன் நபியின் மரணத்தால் கடும் துயரத்திற்கு ஆளானார்கள். மனம் நொந்து அழுது கடுமையான பலவீனம் ஏற்பட்ட பிறகும் அவர்களின் அழுகை நிற்கவே இல்லை. இதனை கேள்விப்பட்டதும் அபூபக்கர் ரலி அவர்களும் உமர் ரலி அவர்களும் வந்து உம்மு ஐமனை தேற்றினார்கள். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வண்ணம் இவ்வாறு கூறினார்கள், ஏன் இவ்வளவு தூரம் கவலைப்படுகின்றீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடத்தில் மிக சிறந்த சன்மானங்கள் உள்ளன. இதுதான் எனக்கு தெரியுமே. நான் அழுது கொண்டிருப்பது இறை செய்தியின் வருகை, வகி நின்று விட்டதே என்பதற்காகத்தான் என்று பதிலளித்தார்கள். இதனை கேட்டதும் அவர்கள் இருவரின் நெஞ்சமும் இலகியது. அவர்களும் அழலாயினர். ஆனால் தபகாத் இப்னு சாத்திர் என்னும் நூலில் இவ்வாறு உள்ளது, மக்கள் உம்மு ஐமன் ரலி அவர்களுக்கு ஆறுதல் கூறி மரணம் ஏற்படுவது இயற்கை என புரிய வைத்த போது இறைவனின் விதிப்படி நபி அவர்கள் மரணம் அடைந்தது குறித்து எனக்கு தெரியுமே. இறை செய்தியின் வருகை தடைபெற்று விட்டதே என்பதற்காகத்தான் நான் அழுகின்றேன் என்று பதிலளித்தார்கள். உம்மு ஐமன் ரலி அவர்கள் நபி அவர்களை குழந்தையாய் இருந்தபோது கண்காணித்து வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, நபி அவர்களின் தாய், தந்தை, பாட்டனார் போன்ற பெரியோர்கள் அனைவருக்கும் அறிமுகமாயிருந்தார்கள். ஆகையால் உம்மு ஐமன் ரலி அவர்களுக்கு நபி அவர்கள் பெரிதும் கண்ணியம் அளித்து வந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி செல்வார்கள். என்னுடைய தாய்க்கு பிறகு உம்மு ஐமன் எனக்கு தாயாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள். அவர்களிடம் பேசும்போது தாயை என்று அழைத்து பேசுவது வழக்கம். உம்மு ஐமன் ரலி நபி அவர்கள் மீது அதிகம் உரிமை பாராட்டுபவர்களாய் இருந்தார்கள். ஒருமுறை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் ரலி அவர்களின் இல்லத்துக்கு சென்றிருந்த போது அவர்கள் நபி அவர்களுக்கு குளிர்பானம் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அதை குடிக்க இயலாதென்று கூறிவிட்டார்கள். நபி அவர்கள் அப்போது நோன்பு வைத்திருக்க வேண்டும். அதனை வெளிப்படுத்தவில்லை. உம்மு ஐமன் ரலி அவர்கள் இது குறித்து கோபமாய் நடந்து கொண்டார்கள். கோபத்தில் அவர்கள் கூறியது எதையும் அன்னலார் கோபமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
அன்சாரி தோழர்கள் வழங்கிய அதிகமான திராட்சை தோட்டங்கள் இருந்தன. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களும் சில தோட்டங்களை கொடுத்திருந்தார்கள். அவற்றை நபி அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்களிடம் கொடுத்து வைத்தார்கள். பனு குரைலா, பனு நுலைர் ஆகிய கூட்டத்தினரை முஸ்லிம்கள் வென்ற போது நபி அவர்கள் அன்சாரிகளின் தோட்டங்களை அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள். இவ்வாறு அனஸ் ரலியின் தோட்டங்களையும் அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள். அப்போது அனஸ் ரலி அவர்கள் அத்தோட்டங்களை கைப்பற்ற சென்ற போது அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்கள் அவற்றை திருப்பி கொடுக்க தயக்கம் காட்டினார்கள். செய்தி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய போது அத்தோட்டங்களை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்து உம்மு ஐமனை திருப்திப்படுத்தினார்கள். அல்லாமா இப்னு அசிர் ரஹ்மத் கூறுகின்றார், உம்மு ஐமன் ரலி அவர்கள் நபி அவர்கள் இறந்த 5 அல்லது 6 மாதங்கள் கழித்து அபூபக்கர் ரலி அவர்களின் ஆட்சி காலத்தில் மரணம் அடைந்தார்கள். இந்த கருத்துக்கு ஆதாரமாக பிற அறிவிப்புகள் ஏதும் வரவில்லை. ஹாபில் இப்னு ஹஜர் ரஹ்மத் கூறுகின்றார்கள், ஹிஜ்ரி 24ஆம் ஆண்டில் 2ஆம் ஹலிஃபா உமர் ரலி ஷஹீதான போது உம்மு ஐமன் ரலி அவர்கள் கடும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். அழுது புலம்பியபடியே கூறினார்கள், இப்போது இஸ்லாம் பலகீனமாகிவிட்டது. அல்லாமா இப்னு சவுத் ரஹ்மத் அவர்களின் விளக்கம் வருமாறு, உஸ்மான் ரலி அவர்களின் ஆட்சியின் போது பேரிச்ச மரங்களின் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது. ஒரு மரத்தின் விலை 1000 திர்ஹத்திற்கும் அதிகம். இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் உசாமா இப்னு ஜயத் ரலி அவர்கள் ஒரு மரத்தின் அடிப்பகுதியை குடைந்து அதன் குருத்தை வெளியே எடுத்தார்கள். இதனை கண்ணுற்ற மக்கள் திகைத்து போய் வினவினார்கள், தாங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இவ்வளவு மதிப்பு வாய்ந்த மரத்தை வீணாக்குகின்றீர்களே? அதற்கு உசாமா ரலி பதில் அளித்தார்கள், என் தாயார் பேரிச்ச மரத்தின் குருத்தை கேட்டார்கள். எதனை விரும்பி அவர்கள் கட்டளை இடுகின்றார்களோ அதனை நிறைவேற்றுவது எனது கடமை என நான் கருதுகின்றேன். இந்த அறிவிப்பிலிருந்து உம்மு ஐமன் ரலி அவர்கள் உஸ்மான் ரலி அவர்களின் ஆட்சி காலம் வரை உயிரோடு இருந்தார்கள் என்று தெரிகிறது. இது நம்பகமான வரலாறு ஆகும். உம்மு ஐமன் ரலி மூலமாக சில நபிமொழிகளும் அறிவிக்கப்படுகின்றன. அவற்றின் அறிவிப்பாளர்களில் அனஸ் இப்னு மாலிக் ரலி, அனஸ் இப்னு அப்துல்லாஹ் ரஹ்மத் மற்றும் அபு யதீத் மதனி ரஹ்மத் ஆகியோரின் பெயர்கள் உள்ளன. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்னும் சுவனபதியில் இடமளிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.